ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ராகியை வச்சு நம்ம வீட்டிலையே சுலபமான முறையில் ஹெல்த்தியாக சூப்பரான ஒரு பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த ராகி பிஸ்கெட்டை செய்கிறதுக்கு ஓவன் எதுவும் நம்ம பயன்படுத்த போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண இட்லி செய்வோம் இல்லையா, அந்த இட்லி பானையில் தான் இன்றைக்கி நம்ம இந்த ராகி பிஸ்கெட் செய்ய போகிறோம். இப்போ ராகி பிஸ்கெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இப்போ அதுக்காக 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதோட அளவு 100 கிராம் இருக்கும். இப்போ அதிலே ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு ராகி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போதுமானதாக இருக்கும். இப்போ அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த ராகி பிஸ்கெட் செய்கிறதுக்கு பேக்கிங் பவுடர் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். கொக்கோ பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொக்கோ பவுடர் சேர்த்து செய்யும்போது நமக்கு கொஞ்சம் அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் கிடைக்கும். குழந்தைங்களும் நல்லா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு அதோட சூடெல்லாம் நல்லா குறைஞ்ச பிறகு நம்ம இந்த மாவோட சேர்த்துக்கணும். நல்ல சூடான பட்டரை இது கூட சேர்த்துக்கக்கூடாது. அதே மாதிரி பட்டரை நல்லா உருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்துக்கணும். இதோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம 100 கிராம் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஒரு 75 கிராம் 70 கிராம் அந்த மாதிரி நம்ம பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ மெல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல சாஃப்டாக இதை நம்ம உருண்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் நமக்கு இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இலகுவாக ஆரம்பிக்கும். நம்ம இந்த நாட்டு சர்க்கரையை டைரெக்டாக சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம மெல்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது கூட. இப்போ பாருங்கள், இந்த மாவு கொஞ்சம் ட்ரையாகவே இருக்குது. அதனால் இதில் நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக நம்ம சேர்த்துக்கக்கூடாது. இந்த பால் எதுக்காக நம்ம சேர்த்துக்கணும்னா பாருங்கள், ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அவ்வளோதான். அதுக்கு மேலே சேர்த்துக்கக்கூடாது. இப்போ இந்த நாட்டு சக்கரை இந்த பாலோடு சேரும்போது கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும். அப்படி கரைஞ்சி இந்த மாவுக்கு நமக்கு கொஞ்சம் இலகுத்தன்மை கொடுக்கும். அப்படி இலகி வரும் இந்த மாவு, அதுக்காக தான். இப்போ இதை நம்ம ஒரு உருண்டை மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இதை அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு கையாலே கொஞ்சம் நேரம் திரட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நல்லா இலகி வர ஆரம்பிக்கும். நல்லா சாஃப்டாக நம்ம பிஸ்கெட் ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணுற அளவுக்கு நல்லா அழகாக இலகி வரும். பாருங்கள், இப்போ ராகி மாவு பிஸ்கெட் செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த உருண்டை செய்யும்போது பார்ப்பீங்க நல்லா கொஞ்சம் ட்ரையாகவே இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த மாவை நம்ம கையாலே இந்த மாதிரி திரட்டிகிட்டே இருக்கும்போது நல்லா இலக ஆரம்பிக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம அதே பாத்திரத்தில் போட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா அதை இலகி நல்லா பிஸ்கட் செய்கிற அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். ஒன்றும் கிடையாது, நம்ம சேர்த்துருக்க அந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் இந்த மாவுக்கு இலக்கம் கொடுத்துருக்கோம். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. இப்போது இதுலேருந்து சின்ன சின்ன போர்ஷனாக நம்ம கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டிக்கலாம். நம்ம உள்ளங்கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாவாக எடுத்து அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு இதை ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸில் நம்ம இதை திரட்டிக்கலாம். அப்போ தான், ஏன்னா நம்ம ஓவன் பயன்படுத்த போகிறது கிடையாது, வீட்டில் இருக்க சாதாரண இட்லி பாட்டில் தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம அதுக்கு ரொம்ப கொஞ்சம் திக்காக பண்ணிட்டோம்னா அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதே சமயம் இந்த அடிப்பாகத்தில் கொஞ்சம் அடி பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இதை மீடியம் சைஸ்க்கு திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி அழகாக ஒரு ஷேப் போட்டு வச்சுருக்கேன். நமக்கு விருப்பமான ஏதோ ஒரு ஷேப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி கையிலே ராகி பிஸ்கெட் இந்த ரவுண்ட் ஷேப்க்கு ரெடி பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஓரங்கள்லாம் விரிசல் இருக்க மாதிரியே இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம லைட்டாக அதை சரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அதே மெத்தடில் ஒவ்வொரு பிஸ்கெட்டாக நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு மெத்தடும் இருக்குது நமக்கு ராகி பிஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு. இப்போ இதே மாதிரி மாவை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு பட்டர் ஷீட் போட்டு அதில் எண்ணெய் இல்லாட்டி நெய் ஏதாவது தடவி வச்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி பட்டர் ஷீட் போட்டு அதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருந்தேன். இப்போ அதில் நம்ம இந்த ராகி பிஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்காக மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கலாம். கொஞ்சம் மெதுவாக திரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈவனாக கிடைக்கும். இது ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு திரட்டிக்கணும்.
இப்போ இதை ஈவனாக திரட்டியாச்சு. இதில் வந்து நம்ம பிஸ்கட் கட்டர் அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஏதாவது ஒரு சின்ன டப்பாவோட மூடி இருக்கும் இல்லையா குட்டியாக, அந்த மூடியை பயன்படுத்தி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு சின்ன டப்பாவோட மூடியை எடுத்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்க்கு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் பாருங்கள், அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு நமக்கு வந்து கிடச்சிடுச்சு. ஓரங்களில் அதிகபட்சம் விரிசல் இல்லாமல் நல்லா ஒரு சூப்பரான ஷேப்க்கு வந்து கிடச்சிடுச்சு. இதுலேயே நம்ம வந்து நைஃப் வச்சு அழகாக இந்த மாதிரி டிசைன் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதுலேயுமே நம்ம வந்து கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவே நம்ம இட்லி தட்டு இருக்குது இல்லையா, அதிலே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சிடலாம் இதை. இப்போ அதுக்காக ஒரு இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதே மாதிரி இட்லி தட்டில் பிஸ்கட் சேர்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதில் எண்ணெய் இல்லாட்டி நெய் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம இந்த பிஸ்கெட்ஸை வந்து சேர்த்துக்கணும். அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பிஸ்கெட் வெந்த பிறகு எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதில் அப்படியே ஒட்டிக்கும். இப்போ அடுத்ததாக இட்லி பானையில் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற அந்த உப்பு வந்து சேர்த்து வச்சுருக்கேன். அதாவது நான் ஆல்ரெடி பேக்கிங்க்கு யூஸ் பண்ண உப்பு, சால்ட் உப்பு வந்து சேர்த்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து இந்த ரவுண்டாக ஸ்டாண்டு வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இட்லி பானையில் நம்ம பிஸ்கெட் செய்யும் போது, அதுவும் இட்லி தட்டில் தான் செய்கிறோம், இந்த ஸ்டாண்டு போடணும்னு அவசியம் கிடையாது. பட் எப்பவும் செய்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டு வந்து இருக்கட்டுமேனு போட்டு வச்சுட்டேன். அதே மாதிரி பிஸ்கெட்டை வந்து இட்லி தட்டில் சேர்த்துட்டு நம்ம இந்த இட்லி பானையில் சேர்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு இட்லி பானையை நல்லா ஹீட் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து இட்லி தட்டில் பிஸ்கெட் வந்து சேர்த்தாச்சு. இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு வந்து சிம்லே வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், இட்லி பானை வந்து வீணாக போயிடும். கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம ஒரு 25 மினிட்ஸ்க்கு இதை நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த இட்லி பாட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பிஸ்கெட்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இந்த இட்லி பானையிலேருந்து இந்த பிஸ்கெட்ஸை வந்து வெளியில் எடுத்துடக்கூடாது. அதில் இருக்கட்டும்னு சொல்லி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் சம்டைம்ஸு. அதனால ஸ்டவ்வையும் நம்ம ஆனில் வச்சுருக்க தேவையில்ல. அந்த இட்லி பானையில் இருக்க அந்த சூடு வந்து இதுக்கு போதுமானதாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஓவரால் வந்து 30 மினிட்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸ்டவ் ஆன்லேயே சிம்லேயே வச்சு ஒரு 25 மினிட்ஸு, அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இட்லி பானையிலேயே மூடி போட்டு வச்சு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான். மொத்தமாக வந்து 30 மினிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு நல்லா ஈவனாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், பிஸ்கெட் ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் மைல்டான ஒரு சூடில் இருக்குது. நல்லா கொஞ்சம் கம்ப்ளீட்டாக சூடு ஆறின பிறகு நம்ம வந்து பிஸ்கெட் எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பிஸ்கெட் வந்து அந்த இட்லி தட்டில் ஒட்டாமல் அழகாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது. நம்ம ஆல்ரெடி இதில் வந்து எண்ணெய் தடவிட்டு தான் பிஸ்கெட் வந்து சேர்த்துக்கிட்டோம். அதனால நல்லா ஒட்டாமலே வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் சூடு இருக்க வரைக்கும் பிஸ்கெட் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து அதை உடைச்சி பார்த்தோம்னா சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதோட சூடெல்லாம் கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பிஸ்கெட்டு. அண்ட் இதோட கூட நம்ம இந்த ராகிக்கு மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம அது கூட கொஞ்சமாக நட்ஸ் கூட வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பிஸ்கெட்டு வந்து நம்ம அந்த தட்டில் இட்லி தட்டில் ப்ளேஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே கூட கொஞ்சமாக நட்ஸ் வந்து அப்படியே நம்ம தூவி விட்டுக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. அவ்வளோதான், வித்தின் ½ அன் ஹவரில் சூப்பராக நம்ம வீட்டிலேயே ஹெல்தியான ராகி பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த பிஸ்கெட் ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயம் இதில் நம்ம நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம், வெள்ளை சக்கரைலாம் எதுவுமே கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்தியான பிஸ்கெட் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். கடையில் ஏதோ ஒரு பிஸ்கெட் நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டிலேயே ஈஸியான மெத்தடில் அதுவும் ஹெல்தியான பிஸ்கெட் சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த ராகி பிஸ்கெட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.